சித்தாந்த அரசியலை கொஞ்சம் கொஞ்சமாக வாரிசு அரசியலாக மாற்றினார் கருணாநிதி. அவர் ரொம்ப அழகாக நைஸாக பண்ணுவார். எதை பண்ணாலும் நான் தான் நினச்சிருந்தேன் இவருக்கு ஹிந்தி தெரிஞ்சிருந்தாக்கா நாடு என்ன ஆகிருக்குமோ அப்படின்னு கூட நான் அந்த மாதிரி ஒரு அறிவு கூர்மை, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தனக்கு எதிரான விஷயத்தை கூட தனக்கு எப்படி சாதகமாக மாற்றுவது என்பதை அவர் அழக்கூட அழுவார் சில சமயம். அந்த மாதிரி நான் ஒரு 1967 தான் நினைக்கிறேன் ஒரு மீட்டிங், ஒரு ஏழை எப்படி இருப்பான்னு வர்ணிச்சார் சார். ஆடிப்போட்டேன் நான். அது ஒரு ஏழை கேட்டார்னாக்க நம்ம இவ்வளோ அவருக்கு ஏழ்மைக்கு சம்மந்தமே கிடையாது, ஆனால் ஏழையை வர்ணிக்கிறத அப்படி வர்ணித்தார் அவர். அதனால அவருக்கு ஒரு இம்மென்ஸ் கெப்பாசிட்டி உள்ள ஆசாமி. அவர் என்ன பண்ணார், திமுக ஒன்றும் சங்கரமடம் அல்ல, வாரிசு யார் என்று கூறுவதற்கு, இப்படி தான் ஆரம்பித்தார். ஆனால் வாரிசு அவர் நியமிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டார். ஆனால் ஆரம்பித்தது எப்படி ஆரம்பித்தார், நானா வாரிசா? அங்கேருந்து அடுத்தது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் போட்டியின் போது ஸ்டாலின் பெயரை நிச்சயமாக முன்மொழிவேன். கட்சியின் பொதுச் செயலாளர் அன்பழகன் அவர் பெயரை முன்மொழிந்து விட்டதால் நான் அதை ஆதரிக்கிறேன். எவ்வளோ கிளவராக மாத்திரார் பாருங்க. இது 2013. இறுதியாக அவர் மு.க. ஸ்டாலின் முதல்வராவதற்கு வாய்ப்பு வர வேண்டும் என்றால் இயற்கை எனக்கு ஏதாவது செய்தால்தான் உண்டு. 2016 உயிர் எழுதிட்டு வரப்போ 30 வருஷம் ஆச்சு சார். இந்த கடமை உணர்வோட இந்த கட்சிக்கு உயிரை கொடுக்குற தொண்டர்கள் இவங்க மனசை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி தன் குடும்பத்துக்கு சாதகமாக கொண்டு வந்து தன் புள்ள கையில் கொடுக்குறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இந்த கடமை என்பது கட்சிக்கு இல்லை குடும்பத்துக்கு என்று மாற்றின ஒரு பெரிய பெருமை அந்த அச்சீவ்மெண்ட்டை அவருக்கு உண்டு. ஆனால் ஸ்டாலின் கிட்டேருந்து உதயநிதிக்கு ஒரே ஒரு ஆண்டில் முடிஞ்சு போச்சு சார். 2014 உதயநிதி சொல்கிறார், எனக்கு அரசியல் ஆசை இல்லை. 2016 சன் டிவி இன்டர்வியூவில் ஸ்டாலின் சொல்கிறார், என் மகனோ மருமகனோ அரசியலுக்கு வரமாட்டார்கள். 2019 உதயநிதி இளைஞரணி செயலாளராகிறார். 2018 எந்த சூழலிலும் நான் தேர்தலில் நிற்க மாட்டேன். 2021 தேர்தலில் போட்டியிடுகிறார். 2022 அமைச்சராக எனக்கு ஆசை இல்லை. மே மாதம், நவம்பர் மாதம் அமைச்சராவேன் என்பது வதந்தி. 2022 டிசம்பரில் அமைச்சர் ஆனார் அவர். எப்படி அப்படியே ஒரே வருஷத்தில் அந்த கட்சியினுடைய சொரூபமே, அதாவது கருணாநிதி எவ்வளோ கூச்சப்பட்டு கஷ்டப்பட்டு தயக்கப்பட்டு பண்ணாரோ அதெல்லாம் ரொம்ப வெளிப்படையாக இந்த கட்சி குடும்பத்து கட்சி தான் அப்படிங்கிறத ஒரே வருஷத்தில் நிர்தாரணம் செய்து கருணாநிதி கூச்சப்பட்டு செய்த அரசியல் வாரிசு அரசியலை இப்போ கிட்டத்தட்ட பெருமைப்படுற அளவுக்கு ஆயிடுது. வாரிசு அரசியல் தான் செய்கிறோம். யார் வாரிசு? பெரியார் வாரிசு, அண்ணா வாரிசு, கலைஞர் வாரிசு. முதல் 2 பேருக்கும் வாரிசே கிடையாது. அப்போ என்ன அர்த்தம்? கருணாநிதி வாரிசு அரசியல் தான்ங்கிறத ஓப்பனாக, அதாவது பிரதம மந்திரி இங்கே வாரிசு அரசியலை பற்றி பேசின உடனே நாங்கள் வாரிசு அரசியல் தான் செய்கிறோம் என்று பெருமையாக கூறினார் ஸ்டாலின். உங்கள் அப்பா வீட்டு சொத்தா என்று பேசிய உதயநிதியை பார்த்து அந்த அம்மா கொஞ்சம் டீசென்ட் லேடி, அவங்க வார்த்தையை அளந்து பேசுங்க, கண்ணியமாக பேசுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு நம்ம பதில் சொன்னார், யார்கிட்ட எப்படி பேசணும் என்று எங்களுக்கு பெரியார் அண்ணா கலைஞர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க, அப்படி நாங்கள் செய்வோம். நான் அவருக்கு சில சஜஷன்லாம் கொடுக்கலாம் பார்க்குறேன். ஈவேரா அண்ணா கருணாநிதி யார்கிட்ட எப்படி பேசணும் என்று சொல்லி கொடுத்துருக்கிறார் பாருங்கள். முதல்ல பெரியார் ரம்ஜான் கூடுதலில் என்ன பேசலான்னு பெரியார் சஜஷன் கொடுத்துருக்கார். பாப்பானுக்கு பயந்தும் முஸ்லீம்களுக்கு அதிக இடம் கொடுத்து வந்தோம், அதன் பலனை இன்று அனுபவிக்கிறோம். இது சாணியை மிதிக்க அசிங்கப்பட்டு மலத்தின் மேல் காலை வைத்து நேர்ந்த பழமொழியாக மாறிவிட்டது. மைனாரிட்டிகளுக்கு அளிக்கும் சலுகையும் உரிமையும் துரோகம், பச்சை துரோகம். இதை தான் பெரியார் சொல்லி கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு மைனாரிட்டி மீட்டிங்கில் இதை பேசுவாங்களா? தாழ்த்தப்பட்ட ஒரு மாநாட்டில் என்ன பேசலாங்கிறத சொல்லியிருக்கார் பெரியார். பறச்சி புலைச்சி எல்லோரும் ரவிக்கை சட்டை போட ஆரம்பிச்சுட்டா அதனால் துணி விலை உயர்ந்து விட்டது. பள்ளு பறையனெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிடானுங்க, அதனால வேலையில்லா திண்டாட்டம். சசி இல்லை இங்கே, அதை கேட்கலாம்.
பெரியாரை தான் அவர் சொல்லியிருக்காரு, இவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு என்ன பேச வேண்டும் என்று. தமிழ் மாநாட்டில் தமிழை நான் ஒரு காட்டுமிராண்டி மொழி என்று 40 ஆண்டுகளாக கூறுகிறேன். தமிழ் காட்டுமிராண்டி காலத்து மொழி. தமிழ் ஒரு நியூசன்ஸ். தமிழ் புலவர்கள் பொய்யர்கள், எதிரி, சமூக எதிரிகள். இவரை தான் சொல்கிறார் நிர்மலா சீதாராமன்ட்ட எங்களுக்கு பெரியார் சொல்லி கொடுத்துருக்காரு எப்படி பேசலாம்னு சொல்லி. திமுக மகளிரணி மாநாட்டில் என்ன பேசலாம் அவர்? பெண்கள் சுயேட்சைக்கு கர்ப்பம் கொடிய விரோதி, எனவே பெண்கள் கண்டிப்பாக பிள்ளை பெறுவதை நிறுத்தியே ஆக வேண்டும். ஆண்கள் 2 வைப்பாட்டி வைத்துக் கொண்டால் பெண்கள் 3 ஆசை நாயகர்களை வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் பெரியார் மண். இந்தி கூட்டணியில் என்ன பேசலாம் சொல்கிறோம்? தேசிய காங்கிரசும் காந்தியும் அழிந்தொழிவது ஏழை மக்களுக்கும் சமத்துவத்துக்கும் அவசியம். காங்கிரஸ் அழியணும். அடுத்தது கம்யூனிஸ்ட் பற்றி பொறுக்கி தின்னும் பேசியிருப்பார். அதை பொறுக்கி தின்னும் இந்த கம்யூனிஸ்டுகள் காலித்தனம் பலாத்கார தூண்டுதல் மூலம் ஒன்றும் முடியாது. திமுக பேரணியில் என்ன பேசலாம்? பெண்டாட்டியை தவிர மற்ற எல்லாத்தையும் கொடுக்குறானே இந்த முன்னேற்ற கழகத்துக்காரன், இன்னும் கொஞ்ச நாள் போனால் அதையும் செய்வான் போல் இருக்கிறது. இவரை போய் நிர்மலா சீதாராமன்ட்ட இவர் எங்களுக்கு பேச சொல்லி கொடுத்துருக்காருன்னு பதில் கூறுகிறது. எந்த பத்திரிகையும் எந்த அரசியல் கட்சியும் எந்த தலைவரும் உங்களுடைய தந்தை இதை கூறியிருக்கிறார் என்று கூறுவதற்கு தமிழ்நாட்டில் நாதி இல்லை, துக்ளக்கை தவிர. அடுத்தது அண்ணா என்ன கூறியிருக்கிறார் பார்ப்போம். மாற்றான் தோட்டத்து மல்லிக்கை மணக்கவே செய்யும், அவள் பழிதாண்டா பத்தினியும் அல்ல, நான் முற்றும் திறந்த முனிவனும் அல்ல. இதெல்லாம் பழைய அந்த காலத்தில் திமுகன்னா என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு புரியுது, நமக்கு சொல்வதற்கே கூச்சமாக இருக்கிறது. மனைவியை இழந்த நேரு, கணவனை இழந்த பண்டார நாயக்கா 2 மணி நேரம் தனியாக என்ன செய்தார்கள்? இது அண்ணாதுரை. கருணாநிதி காட்டுமிராண்டி, மலம், தேவடியாள், துரோகி, விபச்சாரி, கைக்கூலி, பித்தலாட்டக்காரன், அயோக்கியன், பூனை, மாடு, குள்ளநரி, காண்டாமிருகத்தோழன், அண்டங்காக்கா, முட்டை, பெரிய கருப்பு, சேவல் காவடி, கோமாளி, கூத்தாடி, பண்டாரம், பரதேசி, ஆக்டோபஸ், காந்தாரி, சூர்பனகை, செல்லாக்காசு, போதை நடிகர், தரகர், மந்தபுத்தி, வேலிதாண்டிய வெள்ளாடு, ஓடுகாலி, புறம்போக்கு, கள்ளத்தோணி, குடிகாரன், வாழமட்டை. இதெல்லாம் அரசியல் எதிரிகளை பற்றி விமர்சனம். இதை தான் எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இவங்கெல்லாம் எப்படி பேசுறதுக்கு அப்படின்னு சொல்கிறார் உதயநிதி. சோற்றால் அடித்த பிண்டங்கள். தமிழ்நாட்டில் இவருக்கு ஓட்டு போடலை, அதனால தமிழர்கள் தான் சோற்றால் அடித்த பிண்டங்கள். இதை பழகருப்பையா புக்கு எழுதியிருக்காரு, ஒன்று காப்பி இருக்காது சார், இங்கே ஏதோ வச்சுருந்தேன். திமுக ஆபாசம்னு ஒரு புக்கே எழுந்தார் பழைய கருப்பா. துரதிருஷ்டவசமாக தமிழ் மக்களுடைய சரித்திரம் வெறும் 180 ஆண்டுன்னு நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம் பெருகிவிட்டது. 1938 கால்டுவெல்ல 40 ஜிஇ போப்பும் வந்ததுக்கப்புறம் தான் நம்முடைய தமிழ் சமுதாயத்தின் சரித்திரமே ஆரம்பிக்கிறது. அதுக்கு முன்னாடி நமக்கு முன்னோர்கள் இல்லை. நீங்கள் பாருங்கள், எல்லா விதத்திலும் கால்டுவெல் சொன்னது பொய்ங்கிறதுக்கு நாம் ஒன்றொன்னா பேச முடியும். இது திராவிடர்கள் என்பவர் குட்டையாக இருப்பார்கள், சுருட்ட முடி இருக்கும். ஆனால் திராவிடர்களுக்கு இவர் ஒப்பிலக்கணத்தில் கம்பேரிட்டிவ் கிராமர், அவருக்கு கிராமரே தமிழ் கிராமர் தெரியாது, ஆனால் கம்பேரிட்டிவ் கிராமர்னு அவர் ஒரு புஸ்தகம் எழுதுகிறார். அதை பேசி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம். எந்த அளவுக்கு கால்டுவெல் தான் எங்களுக்கு திராவிடத்தை காட்டி கொடுத்தாருன்னு உண்மைங்கிறேன். நான் நம்மளும் அதைத்தானே சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த திராவிட இனம்ங்கிறது இல்லை, திராவிட மண் இருக்கு. என்னென்று சொன்னால் தரு என்றால் மரங்கள், மரங்கள் காடுகள் நிறைந்த பகுதி திராவிடம். அதனால தான் ஆதிசங்கரரை தன்னை திராவிட சிசுன்னு சொல்லி கொண்டார். ஆகவே திராவிடம் என்பது இடம், இனம் அல்ல. நாடு முழுவதும் ஒரே மாதிரியான பண்பாடு, கலாச்சாரம். ஏன் இந்த ஒப்பிலக்கணமோ மொழி ஒப்பீடுகளோ ஏன் இல்லை இந்த தேசத்தில்? தமிழுக்கும் சரி மற்ற இந்திய மொழிகளுக்கும் சரி உயிரெழுத்து மெய்யெழுத்து எல்லாம் ஒன்று தானே, வித்தியாசம் இருக்கா? செப்பு மொழி 18 உடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள்னு பாரதி சொன்னான். எல்லா பாஷையும் எடுத்துக்குங்க, அதில் உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மை எழுத்துக்கள் இதுதானே அடிப்படை ஆதாரம். அதனால நாம் மொழி ஒப்புவியலோ ஒப்பு இலக்கணமோ பற்றி சிந்திக்கவில்லை.
அதை கால்டுவெல் இது ஸ்கைத்திய மொழிகளுக்கும் இதுக்கும் சம்பந்தம். ஸ்கைத்திய மக்கள் தான் திராவிடர்கள் ஆனார்கள் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி ஸ்கைத்தியம்ங்கிறது என்ன? உக்ரைன், சைபீரியா, அங்கே இருக்கிறவரெல்லாம் கருப்பாக இருக்காரா, குட்டையாக இருக்காரா? ஏதாவது ஒரு விஷயத்தில் அவர்களோட மொழிக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் இருக்கா? ஆனால் எல்லா இந்திய மொழிகளும் ஒரே மாதிரி. அது மாத்திரம் இல்லை, நாம் வாக்கியங்கள் ஏற்படுத்துவதும் ஒரே மாதிரி தான். இப்போ ராமன் கடைக்கு போனான், அதே ஹிந்தியில் சொல்லணும்னா ராமானே துக்கான் கயா தா. அதே இங்கிலீஷில் சொல்லணும்னா ராம் வென்ட் டு ஷாப். வித்தியாசம் இருக்கா? இந்திய மொழிகள் எல்லாமே வாக்கியங்கள் அமைக்கிறதும் ஒரே மாதிரி, நம்முடைய எழுத்துக்கள் ஒரே மாதிரி. நீங்கள் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்குது தமிழுக்கும் சம்ஸ்கிருதத்துக்கும். நம்ம தமிழில் எல்லா ஒலி வடிவங்களுக்கும் வரி வடிவம் கொடுக்கல. சமஸ்கிருதத்தில் ஒவ்வொரு ஒலி வடிவத்திற்கும் வரி வடிவம் கொடுத்திருக்கிறார்கள். இப்போ பா ட இம் பாடம் ட இருக்கு, ப இட்டாயும் பட்டம் டா இருக்கு. ஆனால் டா டா ரெண்டுக்கும் வரி வடிவம் தமிழில் ஒன்று. சமஸ்கிருதத்தில், ஹிந்தியில், மலையாளத்தில், தெலுங்கில் எல்லாத்துலேயும் வரி வடிவமும் தனி. ஒளி வடிவத்துக்கேற்ற வரி வடிவம் இருக்குது. அது தவிர வேறு என்ன வித்தியாசம் இருக்குது? ஆனால் இவர் மொழியை வைத்து நீங்கள் பார்த்தீர்களானால் இவர்கள் உலகத்திலிருந்து எல்லா தொன்மையான மொழிகளையும் அழிப்பதிலே கிறிஸ்தவ பாதிரியார்கள் ஈடுபட்டார்கள். அது ஹிப்ருவாக இருக்கட்டும், லாட்டினாக இருக்கட்டும், ஒவ்வொரு மொழியையும் அந்த மொழிகளை அந்தந்த இடங்களிலே அழித்தார்கள். அதனுடைய ஒரு திட்டம்தான் தமிழ்நாட்டில். அதை இந்த நூலாசிரியர் மிக அழகாக உள்ளபடியே தமிழ்நாட்டு மக்கள், தமிழ் சமுதாயம், நம்ம உமரி காசிவேல் அவர்களுக்கு நாம் கடன்பட்டு இருக்கோம். ஏனென்று சொன்னால் பல உண்மைகளை தெள்ள தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறாருங்க. எந்த அளவிற்கு இவருடைய ஒப்பிலக்கணம், கம்பேரிட்டிவ் கிராமர் பொய்யானது, பொய்யின் அடிப்படையிலானது. அதே மாதிரி இனவாதம் எந்த விதத்திலும் அவரால் ஜஸ்டிஃபை பண்ண முடியலை. ஆகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா பீகாரில் கருப்பாக இருக்கிறவர் இல்லையா, கருப்பாக இருக்கவர் இருக்கார், சிவப்பாக இருக்கவர் இருக்கார். உத்தரப்பிரதேசில் கருப்பாக இருக்கிறவர் இல்லையா, சிவப்பாக இருக்க இருக்கார். தமிழ்நாட்டில் இருக்கார். தமிழ்நாட்டில் கருணாநிதி வீட்டுக்குள்ளேயே ஒருத்தர் சிவப்பாக இருக்கார், ஒருத்தர் கருப்பாக இருக்கார். அப்போ ஒருத்தர் திராவிடர், ஒருத்தர் ஆரியரா? என்ன முட்டாள்தனமான வாதம்! இந்த முட்டாள்தனம். அதனால தான் ஈவேரா தெளிவாக சொன்னார், முட்டா பசங்க தான் எனக்கு வேணும்னு. கரெக்டுங்கிறேன் நான். யாராவது ஒரு அறிவாளி இந்த திராவிட இயக்கத்திலேருந்து வந்திருக்காரா? யார் வீரமணி வீணா போன நபருங்கிறேனா? வீரமணிங்கிற தேச துரோகி. வீரமணி வெள்ளக்காரன் இந்த நாட்டை விட்டு வெளியேறக்கூடாதுன்னு 1944 சேலத்தில் தீர்மானம் போட்டார்களா இல்லையா? வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது, அப்படியே வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானி ஆள வேண்டும்னு தீர்மானம் போட்ட தேச துரோகி. அப்படித்தானே பேசுவார். அவர் யார்? வீரமணி யார்? அவருடைய பின்னணி என்ன? டிஎன்ஏ என்ன வீரமணிக்கு? ஆனால் என்ன பண்ணுறது, அந்த அளவுக்குலாம் வெள்ளக்காரன் கைக்கூலிக்கு அறிவு இருக்கும்னு நான் எதிர்பார்க்க முடியாது. அது இல்லை, அது மட்டும் இல்லை. நாளை இன்னைக்கு அது இது நாத்திக மாநாடா? ஆமாம் சார். அதை கடவுள் மறுப்பு மாநாடை துவங்கி வைக்கிறவர் யார்? ஏசப்பாவா? முட்டாள் இல்லை இல்லை, நம்மளை தமிழனை முட்டாள் நினச்சிட்டாருங்கிற வீரமணிங்கன்ற தீய சக்தி வெள்ளக்காரன் கைக்கூலி. தமிழர்கள் முட்டாள் நினைக்கிறார். கடவுள் மறுப்பான், நாத்திக மாநாடா, அதுக்கு பாதிரியாரா? அதனால தான் நான் சொல்கிறேன், திராவிட இயக்கங்கள், திராவிட கழகம், திமுக அவர்கள் பகுத்தறிவுவாதிகள் அல்ல, அவர்கள் நாத்திகவாதிகள் அல்ல, அவர்கள் ஹிந்து விரோதிகள் மட்டுமே. அது என்ன சொல்கிறேன், தமிழ்நாடுடைய பண்பாடு கலாச்சாரத்துக்கு விரோதமானது தானே திராவிட இயக்கங்கள். கால்டுவெல்லின் கைக்கூலிகள் தானே ஈவேரா, அண்ணாதுரை, என்ன அடியே மீனாட்சி, உனக்கு எதுக்கு வைரமு குத்தி கடட்டடி கள்ளின்னு சொன்னால் தானே அண்ணாதுரை. அதனால் இவங்கெல்லாம் ஹிந்து விரோதிகள்.